இணைச்சட்டம் அதிகாரம் 25. மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர். குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நீதிபதி அவனை படுக்கச் செய்து தம் முன்னிலையில் அடிக்கச் செய்வார். அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும். அவனுக்கு 40 அடிகள் கொடுக்கலாம், அதற்கு மேல் வேண்டாம். அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான். போர் அடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே. உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேரின்றி இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம். அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும். அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போன சகோதரனின் பெயரிலேயே வளரட்டும். இதனால் அவன் பெயர் இஸ்ரவேலிலிருந்து அற்றுப்போகாது. இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனில் அவள் நகர் வாயிலில் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரவேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் கொழுந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள். அப்போது நகர் தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர். அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி, தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவாள். இஸ்ரவேலில் அவனது பெயர் மிதியடி கழற்றப்பட்டவனின் வீடு என்றழைக்கப்படும். ஆண்கள் ஒருவரோடொருவர் சண்டையிடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய். அவளுக்கு இரக்கம் காட்டாதே. பெரியதும் சிறியதுமான ஏமாற்று எடைக்கற்களை உன் பையில் வைத்திருக்காதே. பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே. நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும். நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாள்கள் நீடித்திருக்கும். நீ நெடுநாள் வாழ்வாய். மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவர். நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவிலிருத்து. நீ களைத்து சோர்ந்திருக்கையில் வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் வலுவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான். ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை. ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனது உரிமை சொத்தாக உடைமையாக்கிக் கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலேக்கின் நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவாறு அழிக்க வேண்டும். இதை மறந்துவிடாதே. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி வடிவில் இணைச்சட்டம் 25ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் யார் உனக்கு செய்ததை நினைவில் இருத்து? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.